Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்குறோன்னா 12th accountancyல chapter 8ல illustration 3 பார்க்குறோம். From the following particulars prepare comparative income statement of Mary Company Limited. இதுலேயும் comparative statement தான் கொடுத்துருக்காங்க. இப்போ revenue from operation கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, expenses other income கொடுக்கல இந்த சம்மில். அப்போ நான் என்ன பண்ணணும்னா revenue from operationலேருந்து operating expenses லெஸ் பண்ணி வரது என்னது ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸு இல்லை இன்கம் டேக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ அதையும் என்ன பண்ணணும், லெஸ் பண்ணி வருது இன்கம் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். ஓகேவா, இப்போ சம் போடுறோம். சொல்யூஷன் பாருங்கள். கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மேரி கம்பெனி லிமிடெட் ஃபார் த இயர்ஸ் ended 31st March 2016 and 31st March 2017. அதாவது 2 இயருக்குமே கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன நம்ம வந்து ஃபார்மேட் போடுவோன்னா பர்டிகுலர்ஸ் எந்த இயர் கொடுத்துருக்காங்க 2015 to 16, 2016 to 17 அந்த இயரை போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இன்க்ரீஸா டிக்ரீஸா அப்படிங்கிறதுக்கு ஒரு காலம் ஓப்பன் பண்ணுவோம். அப்போது அதுக்கு என்ன காலம், அப்சல்யூட் அமௌண்ட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பர்சன்டேஜ், இதுக்கான பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க ஒரு காலம் ஓப்பன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது, ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இருக்குது. எவ்வளோ இருக்குது, 4 lakh 5 lakh இருக்குது. அப்போது 4 lakhலேருந்து 5 lakh என்ன இருக்குது, நெக்ஸ்ட் இயருக்கு இன்க்ரீஸாக இருக்குது. இன்க்ரீஸ் ஆனதுனால முதல் சைனை ஃபஸ்ட்டு போட்டுருங்க, ப்ளஸ் சைன் வந்து போட்டுருங்க. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா 5 lakh minus 4 lakh போட்டிங்கன்னா 1 lakh. ஓகேவா, இப்போ இந்த 1 lakhல பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணுவோம், இந்த அமௌண்ட் 1 lakh டிவைடட் பை பேஸ் இயர். பேஸ் இயர் என்ன இங்கே 2015 to 16. அப்போ அதுக்கான அமௌண்ட் என்ன கொடுத்துருக்காங்க 4 lakh. அப்போ 1 lakh டிவைடட் பை 4 lakh இன்ட்டு 100 போடணும். ஓகேவா, இங்கே பாருங்கள் நான் போட்டு காட்டுறேன். 1 lakh டிவைடட் பை 4 lakh இன்ட்டு 100 போட்டிங்கன்னா 2 0 கேன்சல் ஆகிடும். இங்கே 2 0, இங்கே 3 0 கேன்சல் ஆகிடும், இங்கே 3 0 கேன்சல் ஆகிடும். 4 1s are 4, 4 2s are 8, பேலன்ஸ் இருக்கும் 4 5s are 20. அப்போ 25%. இந்த மாதிரி சிம்பிள் வந்து இங்கே ப்ளஸ் இருந்துச்சுன்னா ப்ளஸ் சிம்பிள் போடணும், மைனஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் சிம்பிள். இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் 25. ஓகேவா, எப்படி கண்டுபிடிக்கன்னு தெரியுதா. நெக்ஸ்ட்டு ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பென்சஸை இன்கம்லேருந்து எக்ஸ்பென்சஸ் என்ன பண்ண போகிறோம், லெஸ் பண்ண போகிறோம். அப்போ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 2 lakh 1,80,000 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து சைன் தான் பார்க்கணும். இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். இது வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. அப்போது மைனஸ் சைனை ஃபஸ்ட்டு போட்டுருங்க. ஏன்னா சைன் மாறிடுச்சு அப்படின்னா சம் வந்து தப்பாக வந்துடும். 2 lakhலேருந்து 1,80,000 லெஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருதுன்னா 20,000. இப்போ இதுக்கு பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும், 20,000 டிவைடட் பை 2 lakh இன்ட்டு 100. இங்கே போட்டோம்னா 20,000 டிவைடட் பை 2 lakh இன்ட்டு 100. இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். இந்த 3 0 இந்த 3 0 கேன்சல் ஆகிடும். 2 1s are 2, 2 1s are 2, 10%. ஓகேவா, ஏன்னா மைனஸ் 10%. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம், இது ரெண்டத்தையும் லெஸ் பண்ண போகிறோம். 4 lakhலேருந்து 2 lakh லெஸ் பண்ணிங்கன்னா 2 lakh, 5 lakhலேருந்து 1,80,000 லெஸ் பண்ணிங்கன்னா 3,20,000. இப்போது இது இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கா, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுலேருந்து இதை நம்ம வந்து மைனஸ் பண்ணி போடக்கூடாது. ஓகேவா, நம்ம இந்த இதை தான் கம்பேர் பண்ணி தான் எல்லாத்துலேயுமே பார்க்கணும். டேரெக்டாக நீங்கள் மைனஸ் பண்ணதுனால இதையும் இதை லெஸ் பண்ணுறதுனால இதையும் லெஸ் பண்ணி போட்டுறக்கூடாது. ஓகேவா, இப்போ 4 lakhலேருந்து 2 lakh லெஸ் பண்ணிங்கன்னா 2 lakh வந்திருக்கு. 5 lakhலேருந்து 1,80,000 வந்தீங்கன்னா 3,20,000 வந்திருக்கு. இதில் தான் நம்ம கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணால் 1,20,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ ப்ளஸ் சிம்பிள். இதுலேருந்து தான் நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். 1,20,000 டிவைடட் பை 2 lakh இன்ட்டு 100. 0 0 கேன்சல், இந்த 3 0 இந்த 3 0 கேன்சல். 2 1s are 2, 2 6 are 12, 0, 60%. என்ன 60 ப்ளஸ் 60. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இதுலேருந்து என்ன கொடுத்துருக்காங்க சம்லனா இன்கம் டேக்ஸ் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க 20%. இது வந்து பர்சன்டேஜ் அப்படின்னா 20%, 50%ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் நமக்கு எவ்வளோ வந்திருக்கு 2 lakh 3,20,000. இதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும், இன்கம் டேக்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இந்த 2 lakhல 20%, 3,20,000ல் 50% போட போகிறோம். இப்போ 2 lakhல 20% கண்டுபிடிச்சிங்கன்னா 0 0 கேன்சல், இந்த 0 0 கேன்சல். இப்போ 2 2s are 4, 0 0 0 0, 40,000. அந்த 40,000 தான் இன்கம் டேக்ஸுக்கு நேராக போடணும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு 3,20,000 பாருங்கள். அந்த 3,20,000ல் அவங்களே கொடுத்துருக்காங்க. 3,20,000ல் 50% அப்படின்னா 3,20,000 இன்ட்டு 50%, 50 by 100.
இந்த 0 கேன்சல் ஆகிடும், இந்த 0 கேன்சல் ஆகிடும். அப்போது 0 0 0 5 2s are 10, பேலன்ஸ் 1, 5 3s are 15, 16, 1,60,000 வருது. அதுதான் இங்கே போட்டிருக்கோம். ஓகேவா? அந்தந்த பிஃபோர் டேக்ஸ் எவ்வளோ வந்திருக்கோ அதுலேருந்து நம்ம பர்சன்டேஜ் வச்சு கால்குலேட் பண்ணோம். இதில் இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கா? இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 40,000லேருந்து 1,60,000 லெஸ் பண்ணிங்கன்னா 1,20,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கணும்? பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். 1,20,000 இங்கே போடுறேன். 1,20,000 divided by 3 lakh. Sorry, 1,20,000 divided by 40,000 into 100. 2 0 cancel ஆகிடும். இந்த 2 0 இந்த 2 0 cancel ஆகிடும். 4 1s are 4, 4 3s are 12, 2 0. அப்போ 300 பர்சன்டேஜில் வருது ப்ளஸ் 300. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம்? ரெண்டுத்தையும் லெஸ் பண்ண போகிறோம். ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் எவ்வளோ வந்திருக்கு? 1,60,000. நெக்ஸ்ட்டு 3 lakh எவ்வளோ? 3,20,000லேருந்து எவ்வளோ வந்திருக்கு? 1,60,000. ஓகேவா? இப்போது இது ரெண்டுமே சேமாக இருக்குது. அப்போது நமக்கு வந்து இன்க்ரீஸோ டிக்ரீஸோ ஆகலை. அப்போ என்ன பண்ணணும்? அந்த இடத்த டேஷ் போட்டுடணும். நம்ம வந்து பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க தேவையில்லை. ஏன்னா இன்க்ரீஸாக டிக்ரீஸாக ஆகுதான்னு தெரியலை. ஏன்னா ரெண்டு அமௌண்ட்டுமே நமக்கு சேமாக வந்திருக்கிறதுனால அப்படியே இதுக்கு வந்து டேஷ் போட்டுரும். ஓகே, சம் புரியும்னு நினைக்கிறேன். புரியும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.